வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் உருளைக்கிழங்கு புரட்டல் ஒன்று தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக சிம்பிளாக. வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கை சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஸ்லைஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மொத்தமாக வெட்டி எடுத்துருக்கேன். எனக்கு உடைஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், ஒரு 2-3 உள்ளியும் அதோட வெட்டி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பட்டர்லேயே இந்த உருளைக்கிழங்கு அப்படியே ஃப்ரை பண்ணப்படணும். அப்படியே லேசாக கிளறிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா இருக்கும். இது ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஒவ்வொரு முறையும் நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு புரட்டல் கறி செய்வோம். இது ஃப்ரெஷ்ஷாகவே அப்போ அவிக்காமல் செய்கிறதுல கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது. நான் வெங்காயமும் 2 வெங்காயம் எடுத்து அதையும் நான் வட்டமாக வெட்டி எடுத்து உருளைக்கிழங்கு லேசாக ஃப்ரை ஆகின பிறகு வெங்காயத்தையும் நான் சேர்த்துருக்கிறேன். வெங்காயமும் அதனோட உப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். நல்லா இருக்கும் இந்த புரட்டல். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பெருசாக சமைக்க தெரியாது. இப்போ தான் சின்ன சின்ன சமையல், குட்டி குட்டி சமையல் நான் செய்கிறேன். பெருசாலாம் சமைக்க தெரியாது. இப்போ நான் காரத்துக்கு மிளகாய்த்தூளும் ஒரு சொட்டு சீரகத்தூளும் சேர்க்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் நான் சேர்க்கலை. உப்பு, சீரகத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் காரமெல்லாம் சேரும். எண்ணெயும் நான் சேர்க்க இல்லை. அந்த ஒரு சின்ன துண்டு பட்டர் தான் சேர்த்தேன். நான் சின்ன நெருப்புலேயே வைக்க விடும். சின்ன நெருப்புலேயே வச்சா அதுலேயே அது வெந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது. நான் இறக்கக்கிட்ட கொத்தமல்லியில் லேசாக தூவி எடுக்கிறேன். 2-3 பச்சை மிளகாயும் பொரிச்சு எடுத்துருக்குறேன். இறக்கக்கிட்ட நாங்கள் லெமன் ஜூஸ் ஒரு பாதி பிழிஞ்சு விட்டோம்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். வெள்ளை சாதத்துக்கு வச்சு சாப்பிட ருசியாக இருக்கும். நாங்கள் பான் ரொட்டி சாப்பிடவும் நல்லா இருக்கும். புரட்டல் கறி செய்தாச்சு. நான் இப்போ ஒரு டிஷ்ஷுக்கு அதை மாற்றுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது. பார்க்கவும் நல்லா இருக்குது. பச்சை மிளகாயும் பொரித்து போட்டிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு குட்டி காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.